no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குமிழி அப்படிங்கிற பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரிகிற வீடுகள் இருக்குது இல்லைங்களா, வரிசையான வீடுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த வீடு வந்து நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய பணியாளர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அப்படின்ட்டு நான் ஒரு தகவலை நம்ம ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த தகவலை நாங்களும் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் ஆதன் டீம் என்ன டிசைட் பண்ணோன்னா, ஓகே குமிழிக்கு போகலாம், அஜித் அவென்யூக்கு போய் இந்த பகுதி எப்படி இருக்குது, இந்த வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு விளாக் மாதிரி பண்ணி போடலாம் சின்னதா அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சிலர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க இந்த வீடு பற்றின தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அஜித் அவர்கள் 2012 அவர்கிட்ட வேலை செஞ்ச சமையல்கார பெண்கள், அவருடைய டிரைவர்ஸ் ஒரு 1-2 பேர், அவருடைய அசிஸ்டன்ட் சிலர், மொத்தம் 12 பேருக்கு 2012 இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு அஜித் அவென்யூங்கிற ஒரு இடம் இருக்கிறதே நமக்கு தெரிய வந்தது. ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அஜித் அவர்கள் நிறைய உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஆனால் எதையுமே வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே இந்த வீடுமே அப்படிதான். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் இப்படி ஒரு விஷயத்த அஜித் அவர்கள் பண்ணியிருக்காருங்கிறதே நமக்கு தெரிய வருது. இந்த விஷயம் வெளியில வரதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸா நம்ம இந்த விஷயத்த பண்ணணும், இதை பண்ணிட்டு இதை சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அஜித் அவர்கள் இதை கன்சிடர் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க ஒரு மலை இருக்கு, பின்னாடியுமே ஒரு மலை இருக்கு, இந்த சைடுமே ஒரு மலை இருக்கு. அண்ட் ரொம்ப இயற்கை சுற்றி எங்கிலும் இயற்கை மட்டுமே. நம்மளுக்கு இந்த வீடியோலயே நீங்க பார்த்தீங்கன்னா பறவைகளோட கீச்சொலி கேட்கும். அங்க நிறைய மாடுகள் வந்து அவங்க புல்ல தின்னுட்டு இருக்காங்க, கொக்குகள் இருக்கு, மயில்கள் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டான, அந்த கிராமத்துக்குலாம் போனால் நிம்மதியான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இடமா தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிதான் இருக்கு. ஏன்னா 2 மலைகள் சுற்றி கண்ணுக்கு குளிர்ச்சியா 2 மலைகள், கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்கு. மேபி அது இன்னைக்கான வெதர்னால அப்படி இருக்காங்கிறது தெரியல. பட் அவ்வளோ பசுமையான ஒரு ஊரா இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த நகர வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த இரைச்சல்கள்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப காமா அமைதியான இடமா இருக்கு. அங்க ஒரு ஆர்ச் இருக்கு பாத்தீங்களா, தூரத்துல ஒரு ஆர்ச் தெரியும். அந்த ஆர்ச்ல வந்து அஜித் அவென்யூ அப்படிங்கிற ஒரு போர்டு போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் செவர்லயுமே அஜித் அவென்யூ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அவென்யூக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணறுல நிறைய தண்ணி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதன் மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய நீர்வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இது இருக்கு. தண்ணீர் பிரச்சனை கிடையாது, தண்ணீர் வசதி அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப செழுமையான ஒரு பகுதியாக தான் இது இருக்கு. இப்போ இந்த வரிசையில பார்த்தீங்கன்னா 10 வீடு இருக்கு. இந்த வரிசைக்கு எதிர் வரிசையில ஒரு 2 வீடு இருக்கு. ஸோ 10+2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 வீடுகள் வந்து நம்மளுக்கு ஒரே தெருவுல அஜித் அவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த காலனிக்கு பேர் தான் அஜித் காலனி, அஜித் அவென்யூ அப்படிங்கிறத பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு வீடுமே 1/2 கிரவுண்ட் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே காம்பவுண்ட் சுவர், முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டம், காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்ட் வாசல்ல குடும்பத் தலைவர் மற்றும் குடும்ப தலைவியின் பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து அஜித் அவர்கள் ரொம்ப கான்சியஸா இந்த வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. அஜித் வேற ஏதோ ஒரு வீட்டு கட்டிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. இன்ன வரைக்குமே அந்த வீட்டுடைய பணி முடியல. ஆனா இந்த பணி வந்து ஆரம்பிச்ச ஒரு வருஷத்திலேயே எனக்கு இந்த 12 வீடு கட்டப்பட்டிருக்கணுங்கிறத 2012 அஜித் அவர்கள் ரொம்ப உறுதியா இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா இமீடியட்டா அவங்க வந்து அங்க குடிபெயரணும் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த தகவல் வரதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருச்சு. அஜித் அவர்களுடைய வீட்டுல 2012 வாக்குல ஒரு 5 பெண்கள் வந்து சமையல் பணியாளர்களா வேலை செஞ்சிருக்காங்க. அது இல்லாம மற்றபடி இந்த டிரைவர்ஸ் அவங்க செட் மொத்தம் 12 பேர். இதுல அஜித் அவர்கள் இந்த வீட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்லி அவர் தன்னுடைய மகள் அனுஷ்கா மூலயமா வீட்டு சாவியை ஒவ்வொரு குடும்பத்தினர்கிட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இங்க வந்து கிரகப்பிரவேசம் நடக்குது. ஷாலினி மேம் குடும்பத்தினர் முன்னிலையில, அஜித் அவர்களுடைய அசிஸ்டன்ட் பிஆர்ஓ இவங்க முன்னிலையில கிரகப்பிரவேசம் நடக்குது. அந்த கிரகப்பிரவேசத்துல கூட அஜித் அவர்கள் கலந்துக்கலன்னு சொல்லப்படுது. நம்ம யூஸ்வலா பார்த்துருப்போம், அஜித் அவர்கள் தன்னுடைய சொந்த பட ப்ரமோஷனே கலந்துக்க மாட்டாரு, எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டாரு. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய பணியாளர்களுக்கான கிரகப்பிரவேசத்துல அஜித் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறது எந்த வகையிலே ஆச்சரியத்துக்கு இல்லை. ஆனா திடீர்னு சர்ப்ரைஸா ஒரு விசிட் அடிப்பாராம். இந்த பக்கம் வந்து எங்கேயாச்சும் ஒரு நிம்மதியை தேடி வரணும், லைக் டைம் நிறைய இருக்கு, பிளசண்டா ஏதாவது பண்ணணும்னா, இடமும் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வருவாராம். வந்து எல்லா வீடுகளுக்கும் ஒரு சர்ப்ரைஸா ஒரு விசிட் அடிச்சு வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, எல்லா வசதிகளும் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்பாராம். இப்போ நம்ம அஜித் அவனியோட அந்த வீடுகளுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ, அந்த தெருவோட
முற்பகுதி இதுதான். ஸோ நம்ம அஜித்தோடைய அந்த பணியாளர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஆஹ் அஜித் அவர்கள் 2012லயே ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தலா 30,000 சம்பளம் கொடுத்ததா சொல்லப்படுது. அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே 30,000 சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது பாருங்க. நான் இன்னைக்குவே வந்து நிறைய ஊழியர்களுக்கு வந்து அந்த சம்பளத்தில் தான் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அண்ட் அப்படி இருக்க போது அந்த டைம்லேயே 30,000 கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவங்களுடைய சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா பணியாளர்களுக்கே 60,000லேருந்து 70,000 சம்பளம் கொடுக்கறதா சொல்லப்படுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களுடைய ஊழியர்களின் ஊதியமே அவ்வளோதான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அஜித் அவர்கள் பணியாளர்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற தகவல்குள்ள நம்மளுக்கு அண்மையில் சோஷியல் மீடியாவில் வந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த அஜித் அவென்யூவில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலவரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கிட்ட நம்ம இந்த அவென்யூ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து வந்த தகவல் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். மொத்தம் நம்ம 12 பேர் அஜித்தோடைய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 12 பேர்ல இப்போதைக்கு வெறும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 பேர் மட்டும்தான் அஜித் கிட்ட இன்னும் வேலை செய்றாங்க. ஒரு சிலர் வயது காரணமா ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து வேற வேற இடங்கள்ல வேலை செய்யறதுக்காக ரிலீவ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த சூழல் தான் இந்த 12 வருஷம் கழிச்சு ஒரு 3 பேர் மட்டும் தான் இன்னமும் அஜித் அவர்கள் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய 12 வீடுகள்ல ஏறத்தாழ 2ல இருந்து 3 வீடுகள் மட்டும்தான் மக்கள் இருக்கிறாங்க. மீதி ஒரு 9, 10 வீடுகள் வந்து வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு விசாரிச்சப்போ வந்தவங்க எல்லாருமே சென்னை ஆட்கள், சென்னை சிட்டியில வாழ்ந்து, ஏன்னா அங்கதான் இந்த மாதிரி அஜித் மாதிரியான நடிகர்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சிட்டி தான். அவங்க மோஸ்டா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரைவரா இருப்பாங்க, சமையல்கார பெண்ணா இருப்பாங்க, வீட்டு வேலைகளை கவனித்துக்கு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே பெரும் பணக்காரர்கள் கிட்ட வேலை செய்யறதா தான் இருக்கும். அவங்க வீடுகளை பராமரிக்கிறதா தான் இருக்கும். ஸோ அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க அவங்களுக்கு வந்து நீங்க இப்ப நம்ம குமுளியில இருக்கோம். அஜித் வசிச்சிருக்கக்கூடிய திருவான்மியூர் ஈசிஆர் போனோம்னாலுமே இங்கேருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். சென்னையுடைய மத்திய பகுதி டி நகர், அண்ணா நகர் அதெல்லாம் டிராவல் பண்ணி போனோம்னா ஒரு 40லேருந்து 45 கிலோமீட்டர் போகணும். ஸோ அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 குடும்பங்கள் வீட்டை இங்கே வித்துட்டு சென்னைக்கே திரும்ப போயிட்டதா சொல்றாங்க. ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் மூலயமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க கடைகள் எதுவுமே இருக்காது. சுற்றிலும் பசுமையான மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள் இப்படிதான் இருக்கே தவிர்த்து கடைகள், வணிகம் சார்ந்த எந்த விஷயங்களும் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்க ஒரு மருந்து மாத்திரை வாங்கணும்னா கூட இங்கிருந்து குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போக வேண்டிய சூழல் தான் இருக்குங்கிறதுனால பல பேர் ஒரு ஓகே இது நம்மளுக்கான இடம் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவங்க போயிட்டாங்க. ஒரு 2-3 ஃபேமிலிஸ் மட்டும் கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் பார்க்க முடியுது. அவங்க மட்டும் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்து செல்போன் டவர் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்மளுக்கே போன்ல நெட்வொர்க் கிடையாது. ஒருவேளை நெட்வொர்க் வந்தாலும் மொபைல் டேட்டாக்கான ஆக்சஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு இங்க சுத்தி நம்ம பார்க்க முடியுது. இங்க ஒரு செல்போன் டவர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, இல்ல. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வணிகம் எப்படி மாறிடுச்சுன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு கொடுத்துட்டு போறதுக்கு கூட வந்து ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவ்வளோ தொலைவுக்குள்ள அவ்வளோ உள்ள இருக்கு இந்த ஊர். அதனால நிறைய பேருக்கு சிட்டில வாழ்ந்த பல பேருக்கு இந்த ஒரு இடம் வந்து வாழ உகந்த இடமா இருக்காது. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும். கிராமத்துல வளர்ந்தவங்க இயற்கையோட ஆடு மாடுகளோட வாழ்ந்தவங்களுக்கு இந்த இடம் சரியா இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்குமே சில சிரமங்கள் இருக்குங்கிறதுனால இங்க ஒரு 2 குடும்பங்கள் மட்டும் தான் இருக்காங்க. மத்த நிறைய பேர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னாடி நிலவரம் என்னவா இருந்ததுன்னா வாடகைக்கு விட்டுருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த இடம் வாடகைக்கு கூட போக மாட்டேங்குதுங்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஓகே இந்த வீடை வித்துடலாம். வீடை வாங்குறவங்க ஏன் வாங்குவாங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல இந்த ஏரியா டெவலப் ஆக கூடுங்கிறதுனால வீடை வித்துருக்காங்க. அந்த வீடை இங்க வந்து நிறைய இடங்கள் அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலி நம்ம நிறைய போர்டு பார்த்துருக்கோம். வீடு வேணும் வாங்கணும், இடங்கள் வேணும் வாங்கணும்னா அணுகவும் சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒரு 10-15 வருஷத்துக்கு டெவலப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஊரா தான் இது இருக்கு. ஸோ நிறைய பேர் இங்க வசிக்கல. அதே மாதிரி இங்க வந்து டவர் கிடைக்கணும், செல்போன் ஆக்சஸ் ஏதாவது கிடைக்கணும். இப்போ நாங்களுமே வந்து இந்த கண்டென்ட் சார்பா ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நெட் போட்டா ஆக்சஸ் இல்லை. நாங்க டவருக்காக இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து போய் தான் அங்கதான் நெட்வொர்க் வந்தது. ஸோ கொஞ்சம் இங்க இருந்து சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டவுன் இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கதான் இருந்தது. ஸோ அங்க போய் தான் பார்த்துட்டு வர வேண்டியதா இருந்தது. மேபி நெட்வொர்க் இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி
இந்த அஜித் அவென்யூங்கிற இந்த ஊர்லேருந்து ஒரு தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ பள்ளிக்கூடம் அது மட்டும் தான் இருக்குது. அதை தாண்டி இங்கே கல்லூரி பக்கத்தில் எந்த கல்லூரியுமே பார்க்க முடியல. பெரிய வளாகங்கள் எதுவுமே பார்க்க முடியல. வணிகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பெரு பெரு விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன மளிகை கடைகள் அப்படி தான் இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இந்த இந்த ஏரியாவில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ சமீபமாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அஜித் அவென்யூ அப்படிங்கிறத பார்க்கும்போது அஜித் அவென்யூடைய நிலவரம் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பணும். ஸோ அதனால தான் இப்போ இங்கே வந்து பார்த்தோம். இங்க வந்து ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது, ஏன்னா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. இந்த தெருவுல வந்தாலே தெரு ரொம்ப காலியா இருக்கு. நாய்கள், கோழிகள் தான் உலாவிட்டு இருக்கே தவிர்த்து மனிதர்களுடைய நடமாட்டம் எதுவுமே இல்ல. பல வீடுகள் பூட்டி கிடக்கு. ஸோ இங்க ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ, இங்க அஜித் அவென்யூல யாராச்சும் இருக்காங்களா? தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆ இருப்பாங்க. வீட்ல 1, 2 வீட்ல ஆளுங்க இருப்பாங்க பாருங்க. ஆனா அவங்களுமே வந்து எந்நேரமும்லாம் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயுமே பேசிக்க மாட்டாங்க. ஊர் மக்கள் கிட்ட பெருசா பேச்சுவார்த்தை வந்து குடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அமைதியா இருப்பாங்க. வருவாங்க, அவங்க வேலைய பார்ப்பாங்க, போவாங்க. அத தாண்டி எங்களுக்கு இத்தன வருஷமா நாங்க இந்த ஊர்ல இருக்கோம். ஆனா, அவங்களுடைய பேர் கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி தான் ஊர் மக்கள் சிலர் சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அவென்யூ எப்படி இருக்கு? அந்த ஏரியா எப்படி இருக்கு? அந்த வீடுகள் எப்படி இருக்கு? இந்த சூழல் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அஜித் அவென்யூ அப்படிங்கிற இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி நம்ம நின்னுட்டு இருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஜித் அவென்யூன்னு போட்டிருப்பாங்க. அந்த மழை காரணமாக அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா 12 வருஷமா இருக்கு இல்லைங்களா? அந்த பேர் வந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணப்படல. புதுப்பிக்கப்படணும். அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். ஏன் இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி அஜித் அவென்யூ அப்படின்னு பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு ஆர்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஏன் நின்னு பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி YouTubeல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோனா, அஜித் பண்ணது சமூக சேவையா அல்லது தற்பெருமையா அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, அஜித் அவர்கள் இந்த மாதிரி குமரியில ஒரு 12 பேருக்கு ஒரு 12 வீடு கட்டி கொடுத்திருக்காரு தன்னுடைய பணியாளர்களுக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சமீப காலமா. அதுல அந்த ஏரியாவுடைய பேரே அஜித் காலனி, அதாவது அஜித் அவென்யூ அப்படின்ட்டு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் ரீசெண்டா வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையிலேயே அஜித் யாருக்குமே தெரியாம தான் இந்த உதவியை செய்யணும் அப்படின்னா, எதுக்கு தன்னுடைய பெயரே வைக்கணும்? அஜித் அவென்யூங்கிற பேரையே ஏன் வைக்கணும்? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது. இதுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் சீண்டப்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பண்றோம். முதல்ல ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணா உடனடியா அதுல இருந்து எப்படி குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னையிலயும் சரி, இல்ல சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு ஒரு 30, 40 கிலோமீட்டர் தள்ளியும் சரி, ஒரு ஒரு நிலம் வாங்குறது, அந்த நிலத்துல ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது பல பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு கனவா இருந்துட்டு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்போ அஜித் 2012லயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேண்ட் ரேட் அளவுக்கு அன்னைக்கு கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவர் பண்ண ஒரு விஷயங்கிறது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து அவங்களுடைய தலைமுறைக்கு அந்த அவருடைய பணியாளர்களின் தலைமுறைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும், ஒரு உதவியா இருக்கும். நாளை பின்ன ஒரு இந்த வீடை விற்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இதன் மூலயமா வித்து ஒரு எஜுகேஷன், ஒரு கல்விக்கான நிதியா அது கன்வெர்ட் ஆகும். இல்ல சென்னையில இன்னொரு லேண்ட் வாங்குறதுக்கான நிதியா கூட அது கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு ஒரு உதவி எவ்வளோ பெரிய ஒரு பலன் அளிக்கும் வருங்காலத்துல அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ரொம்ப ஈஸியா வந்து அஜித் தற்பெருமைக்காக பண்ணாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி சொல்றது தான் மனித உரிமை மீறல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு நல்லெண்ணத்தோட செய்யக்கூடிய செயலையுமே இப்படி வந்து அது பின்னாடி இந்த சூழ்ச்சி இருக்கா, அது பின்னாடி இந்த ஒரு சுயநோக்கம் இருக்கா, சுயநல நோக்கம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறது வந்து என்னைக்குமே நல்லது கிடையாது. ஸோ அதை தான் ரொம்ப கிளியர் பண்ணிக்க விரும்புகிறோம். அண்ட் அதே மாதிரி அஜித் அவர்களே இதுக்கு அஜித் அவென்யூலாம் பேரெல்லாம் வைக்க முடியாது. ஒரு தெருவுக்கோ, ஒரு ஊருக்கோ, இல்லை வந்து ஒரு ஒரு காலனிக்கோ அப்படி பேர் வைக்கிறது வந்து அப்படி அப்படி ஒரு தனி மனிதனாலலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அண்ட் அஜித் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஜித் அப்படி பண்ணக்கூடியவராக இருந்திருந்தா இந்த விஷயம் வந்து 2012 வெளில வந்திருக்கும். 2012னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு 2015, 16 போல சோஷியல் மீடியா பூம் ஆகுது. யூடியூப்ல அப்பதான் வளர ஆரம்பிக்குது. அப்பவே கூட இல்ல ஓகே, ஏன் நம்ம டிஜிட்டல் மீடியா வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம்? நீங்க வந்து நியூஸ்லயே இதை கொடுத்துருக்கலாமே, எந்த ப்ரெஸ்லயுமே இது பெருசா வரல. நம்மளுக்கு இப்பதானே கடந்த ஒரு சில மாசங்களா தானே இப்படி ஒரு விஷயமே யாரோ கண்டுபிடிச்சு போடுறாங்க. அப்போ வந்து அஜித் சுயநல நோக்கத்தோட உண்மையிலே பண்ணியிருந்தா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இவ்வளவு தாமதமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனால முதல்ல அந்த ஒரு எண்ணமே வந்து தவறானதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அஜித் ஏன் இந்த உதவியை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரம் படத்துல ஒரு வசனம் வரும், நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கவங்கள நம்மள பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி. சோ இப்ப இந்த வீடு வந்து பார்க்கும்போது, இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசும்போது தான் நம்மளுக்கு வந்து ஓகே, அஜித் எவ்வளவு மனப்பூர்வமா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு எதிர்கால நோக்கத்தை கருதி இந்த உதவியை பண்ணியிருக்காருங்கிறது. ஸோ அவங்க கிட்ட நாங்கள் பேச ட்ரை பண்ணோம். அவங்க பேச ட்ரை பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேச அவாய்ட் பண்ணுறாங்க. யாருமே முதல்ல வெளியில் வரவே அவாய்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மீடியா இந்த மாதிரி போகிறோன்னா பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற காரணம்னா, இல்லைங்க நாங்கள் பேசினா பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அஜித் அவர்கள் இதன் மூலயமா கூட அஜித் அவர்கள் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது, மீடியாவுக்கு குறிப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுல அஜித் ரொம்ப உறுதியாக இருக்காரு. ஏன்னா
அஜித் இந்த மாதிரி பண்ணாரு, அஜித் இதெல்லாம் பண்ணாருங்கிறது கூட ஒரு செய்தி ஆகிட வேண்டாம் அப்படிங்கிறதுல அஜித் உடைய அந்த நிர்வாகம் சொல்லலாம் இல்லையா, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட், பிஆர்ஓ, இதை வழி நடத்துறவங்க, இதை கண்காணிக்கிறவங்க எல்லாருமே அந்த விஷயத்துல ஒரு ஒரு மையமா இருக்கிறாங்க. இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் அதை தாண்டி இதை நம்ம டீட்டெயில்ஸ் வந்து தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.